சித்தரை இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ராவன் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஏலியன் எடிஷன் வண்டி தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேம் பார்த்தீங்கன்னா ராவன் டிரான்ஸ்போர்ட் சொல்லி போட்டிருக்காங்க. ரெட் வித் ஒயிட் தீமில் போட்டிருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா கிரே கலர் மிக்ஸ் பண்ணிக்காங்க. மைனூட்டாக இருக்கு, ஆனால் நல்லாவே தெரியும் நைட் டைமில் உங்களுக்கு லைட் போட்டால். பாடி பார்த்தீங்கன்னா ஜெட்டாஸ்டா போட்டிருக்காங்க தெரியுதுங்களா. சைடில் 2 சைடு லிப்பு கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் டிராயிங் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் நல்லா தெரியும். ப்ளூ வித் பிங்க் தீமில் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த எந்திரம்லாம் போட்டிருக்காங்க. நல்லா தெரியுதுங்களா பாருங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுமித் கிரியேஷனோட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராவணன் டிரான்ஸ்போர்ட்டர் ஏலியன் எடிஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபுல்லாக லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெளியே எக்ஸ்டீரியர் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் ரெண்டுத்துமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. சீரியஸாக சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துட்டு அவங்களுக்கோசரம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஏலியன் எடிஷனோட லைட் ஒர்க்ஸ்லாம் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. 3மே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹைவேஸில் நல்லாவே விசிபிலிட்டி கொடுக்கும். இந்த சைடு மட்டும் கொடுக்காம உங்களுக்கு அந்த சைடுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே உங்களுக்கு எல்இடி லைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏலியன் அந்த மந்தரெல்லாம் போடுவாங்க கொடுத்துருக்காங்க. 3 டாட் வச்சு ட்ரையாங்கல் கொடுத்து சென்டரில் சர்க்கிள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஏலியன் மண்டைக்கு மேலே ஏலியன் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா பிங்க் அண்ட் ப்ளூ தீமில் பண்ணியிருக்காங்க. கண்ணெல்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும் தூரத்து வந்து ஏலியன் மாதிரியே இருக்குங்களா. மேலே மண்டைக்கு மேலே அந்த வச்சு ஃபுல்லாமே நியோனாக்கு தான் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா. நியோன் ஸ்லிப் ஓட்டியிருக்காங்க கிரில் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஓட்டிருக்காங்க. ஹெட்லைட்டுக்கு மேலே ரெட் கலர் தீமில் கொடுத்துருக்காங்க. அது கீழே எல்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே நியோனாக்கு தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நைட் டைமில் காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஏலியன் எடிஷன் நேம் போட்டிருக்காங்க. ராவன் டிரான்ஸ்போர்ட்ல ஏலியன் எடிஷன் சொல்லி மென்ஷன் பண்றதுக்கோசரம் வெறும் பேர் மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடுவில் மண்டை கொடுத்துருக்காங்க தெரியுங்க. அந்த ஏலியன் மண்டை உங்களுக்கு மேலே விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் ஆஃப் அன்னோன் பவர் போட்டிருக்காங்க. அறியப்படாத சக்தின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது சீஸாக தெரியுது பாருங்களேன். அந்த ஆர்கானிக் ஆஃப் அன்னோன் பவர்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா அறியப்படாத சக்தின்னு சொல்லி இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. ஒரு ஏலியன் பார்த்தீங்கன்னா லேடி ஏலியன் இருக்குது. சீரியஸாக சூப்பராக இருக்குது. அது வெறும் அந்த ஏலியன் மட்டும் கொடுக்காம சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வேவ் மாதிரி சர்க்கிள் மாதிரி இருக்கும். அது வந்து ஆஃப் சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க தெரியுங்களா. அந்த சர்க்கிள் இடையிலுமே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா. ட்ரிப்பி வைப்பு இருக்கும். லேடி பாருங்கள் எப்படி இருக்கு. ஏலியன் லேடியா மண்டையெல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு ஏலியன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இருக்குது. ஏலியன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் பிளாக் அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் டோர் பார்த்தீங்கன்னா சைடில் இடமா உள்ளே ஏறுவோம்ல அந்த டோரில் பார்த்தீங்கன்னா சீம்பா டாக் டும் டும்னு சொல்லி அந்த ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் அது போட்டிருக்காங்க. இந்த இடத்துல டிரைவர் டோரில் பார்த்தீங்கன்னா ரியல்மன் யூஸ் 3 பெடல்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிரைவர் சீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குறி வச்சா யாரோ விழுகுன்னு சொல்லி அந்த ரஜினி படத்தில் வருங்களா அந்த டைலாக் போட்டிருக்காங்க. துப்பாக்கி கொடுத்து அதை தோட்டா போகிற மாதிரி நல்லா யூனிக்காக இருக்கிறது. ஃப்ரண்ட் வீலுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க சில்வர் பிளேட் மாதிரி. அது என்ன பார்த்தீங்கன்னா வீல் கப்பும்பாங்க. இது அதில் பார்த்தீங்கன்னா அந்த வேதாடைய அந்த குத்துவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு தெரியுங்களா. தூரத்துலேருந்து பார்க்க உங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்களா. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏலியன் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா. ராவன் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏலியன் ஆன் போர்டு ஏசி ஏர்பஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏர் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாமே. இந்த இடத்துலையுமே ராவணன் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. கால் பண்ணி கேளுங்க எதாவது இருந்தாலும். இது பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா ஃபுல்லாமே இதுதான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே பெயிண்ட்டு தான். பார்த்தீங்கன்னா அந்த கை மாதிரியே கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா. கை அந்த ஏலியன் 2 கை இருக்கும்ல. இந்த கையில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்பியாக இருக்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா. சீரியஸாக சூப்பராக இருக்குது. ஒரு ஏலியன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வியூ பாயிண்ட்ல நல்லா பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் நல்லாவே ஒரு மாதிரி நல்லா லுக்காக இருக்குது. நிறைய பேர்லாம் ஒரு மாதிரி க்ரிப்லாம் போட்டிருப்பாங்க. சீரியஸாக அந்த க்ரிப்பு சூப்பராக இருக்குது. நல்லா யூனிக்காகவே இருக்குது. அந்த க்ரிப்பு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிடிச்சி ஓட்டுறதுக்கும் கியர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தீமில் தான் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா. ஏலியன் அந்த ஏலியன் மண்டை முருகரை கொடுத்துருக்காங்க. கார்ஸு அப்புறம் ஏலியன் இது பாருங்கள் நரோட்டோலாம் கொடுத்துருக்காங்க. சீரியஸாக சூப்பராக இருக்குது. பார்த்தீங்க லைனோட மீட்ரு இதுதான். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீடு எவ்வளோ போகிறோம் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஎம் வந்து எவ்வளோ ஆர்பிஎம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் இருக்குது. இது வந்து வேக்யூம் 2 வேக்யூம் இருக்கும். 2 எண்ணம் ஏறும். இது ஃபஸ்ட்டு ஏறினா தான் அடுத்ததுக்கப்புறம் இது ஏறணும். 2மே 6க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வண்டி ஆன் ஆகும். அசோக் லைனோட ஐஎன்எஸ் போர்டு தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைனோட கொடுத்துருக்காங்க. சீரியஸாக சூப்பராக இருக்குது வண்டி. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ரெக்னைல ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்னைல டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறது இதாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி இது யூனிக்காகவே இருக்குது. சீரியஸாக இங்கே மட்டும் கொடுக்காம டேஷ்போர்டு ஃபுல்லாமே கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா. ஃபுல்லாமே டேஷ்போர்ட் ஃபுல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீரியஸாக சூப்பராக இருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் தீமில் தான் பண்ணியிருக்காங்க. வண்டி இன்டீரியர் ஃபுல்லாமே உட்டன் தீமில் தான் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா. டிரைவருக்கு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அங்கே டிரைவர் கிளீனர் இருப்பாங்க அவங்களுக்கும் ஃபேன் கொடுத்துருக்காங்க. 2 பேர்த்துக்குமே ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் நியோனில் போட்டிருக்காங்க ஃபுல்லாமே தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா வேற நம்ம தெரியிறோம்.
2 மிரர் கொடுத்துருக்காங்க. இந்த மிரர் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் கொடுத்துருக்காங்க. சாமி ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா, வண்டிக்கு சாமி சிவன் கொடுத்ததுக்கு மேலே எல்லா சாமியும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைமுமே இங்கே பார்த்துக்கலாம். இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு 3:40. ஃபுல்லாமே சுவிச்சஸ் தான். இது என்னடா இத்தனோடு சுவிட்சு மொத்தம் இருக்குது இவ்வளோ லைட்டுக்கு அப்படின்னு நான் யோசிக்காதீங்க. ஃபுல்லாமே சுவிட்சு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே சுவிட்சு, இங்கே சுவிட்சு, பின்னாடி ஃபுல்லாமே சுவிட்சு தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது, ஏலியன் மாதிரியே இருக்குது மண்டை. வெளியிருந்து பார்த்தோன்னா சீரியஸாக சூப்பராக உங்களுக்கு தெரியும். கேமிங்கில் சூரியன் கொடுத்து முன்னாடி ஏலியன் தீமில் கொடுத்துருக்காங்க. சீரியஸாக சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த 3D மிஷின் வச்சு ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே இது பண்ணியிருக்காங்க. அது சென்டரில் பாருங்கள் ஒரு கண்ணு மாதிரியே கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா, கண்ணு மாதிரி. அதை ரெட் கலர் நியானில் கொடுத்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோன்னா சீரியஸாக சூப்பராக இருக்கும். வண்டி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகும்போது சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுதான் உள்ளே போகிற மெயின் டோரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராவணன் சொல்லி அவங்க டிரான்ஸ்போர்ட் நேம் போட்டிருக்காங்களா. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பீஸ் போட்டிருக்காங்க. பீஸில் பார்த்தீங்கன்னா 2 பீஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த பீஸும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரவுண்டு பீஸும் கொடுத்துருக்காங்களா. அது சீரியஸாக யூனிக்காகவே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நியானில் தான் ஃபுல்லாமே போட்டிருக்காங்க. லெஜண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் லேட்டுன்னு போட்டிருக்காங்க. லெஜண்ட் வந்து எப்பயும் லேட்டாக தான் வருவாங்க, ஆனால் பயங்கரமாக இருப்பாங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் லேட்டாக வந்து உள்ளே திறந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பப் ஆன் வீல்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுங்களா. இது பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வைபாக இருக்கும். அந்த வைப் உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்கும்ட்டு. பப் ஆன் வீல்ஸ் சீரியஸாக இது உண்மை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உட்டன் தீமில் தான் பண்ணியிருக்காங்க. சீரியஸாக சூப்பராக யூனிக்காக இருக்குது. உட்டன் தீமில் அவ்வளோக்கா யாருமே பண்ணதில்லை. உட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இது உட்டு பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருக்குது. ஃபுல்லாமே உட்டன் தீமில் தான் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா. உட்டு இதில் உட்டு தான் உங்களுக்கு ஃபுல்லாமே. உட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ராவணன் சொல்லி அவங்க டிரான்ஸ்போர்ட் நேம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்டு. வண்டி ஃபுல்லாமே ஏசி வென்ட்டு தான். ஏசி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷர் கொடுத்துருக்காங்க சுமித் கிரியேஷனோட. பார்த்தீங்கன்னா ராவணன் சொல்லி கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் கேரியர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ராவணன் சொல்லி இவங்க கம்பெனியோட பிராண்ட் காமிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஏலியன் சொல்லி இந்த எடிசன் நேம் வச்சிருக்காங்க தெரியுதுங்களா. இங்கே 2 ஏலியன் ஃபேஸ் கொடுத்து நடுவில் ஏலியன் சொல்லி போட்டிருக்காங்க. இதில் மட்டும் மொத்தம் 6 சப்பு கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா. உங்களுக்கு 6 சப்பு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே உடன் தீமில் தான் இருக்குது வண்டியே. சப்புமே உடன் தீமில் தான் கொடுத்துருக்காங்க. நியான் ஒர்க் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா. சப்பில் வந்து அந்த கவருக்கு பார்த்தீங்கன்னா நியான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு வீல் மாதிரி இங்கே ஒரு வீல் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 காலமாடு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோவத்தோடு இருக்கவங்கள அந்த புகை விடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூனிக்காகவே இருக்குது இந்த காலமாடு. லேசர் இதுவுமே லேசர். இங்கே பார்த்தீங்கன்னா சுமித் கிரியேஷனோட லேசர் வச்சுருக்காங்க. இதுவும் லேசர் தான் வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஏலியன் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா. இந்த கடைசி சீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஏலியன் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ராவணன் சொல்லி அவங்க பிராண்டு போட்டிருக்காங்க. ராவணன் கடைசி இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எஸ்கே சீட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுது உங்களுக்கு. எஸ்கேன்ட்டு ஃபுல்லாமே எஸ்கே சீட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சீட்டு. எல்லாமே புஷ்பேக் சீட்டோட வந்துடுது தெரியுதுங்களா. புஷ்பேக் லிவர் ஃபுல்லாக புஷ்பேக் சீட்டு தான் எல்லாமே கொண்டிருக்கேன். இப்போ ஒவ்வொரு சீட்டுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஏசி ரெக்லைனர் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஏசி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு, இது ஐஃபோனுக்குன்னு சொல்லி 2மே கொடுத்துருக்காங்க. 2மே யூஎஸ்பி போட்டு யூஸ் பண்ணுறது தான். இந்த இடத்துல ராவணன் போட்டு இந்த இடத்துல ராவணன் ஹால் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏசி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேனுமே கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு ஃபேன் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா. பாருங்க சீட்டுக்கு ஃபேன், எல்லா சீட்ஸுக்குமே ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபேன் வந்து இந்த வெயில் சம்மர் டைம்லாம் போகிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். பியூரிஃபை பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அந்த கேன்லேருந்து மறுபடியும் பியூரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரு, இது கோல்டு வாட்டரு நீங்கள் பிடிச்சி குடிச்சிக்கலாம். இன்ச்சஸ் டிவி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாமே லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் 43 இன்ச்சஸ் டிவி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். வணக்கம் ப்ரோ. எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க? இப்போ 12 வருஷமா இருக்கு ஃபீல்டில். இது வரைக்கும் போனதுலேயே மறக்க முடியாத டூர்னது? மறக்க முடியாத டூர்னா நிறைய காலேஜ் இருக்கு. அதில் வந்து சங்கர காலேஜ், அப்புறம் யூஐடி, இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தது. இல்லை பசங்களாம் நல்லா பாசமாக இருந்தானுங்க. ட்ரிப்பு நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. கேபினுக்கு நீங்கள் தான் பேர் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் வண்டியிலையும் கேபின் வீடியோ போடுறாங்க. நம்ம வண்டியில் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்காங்க. கேபினில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-30 பேர் இருப்பாங்க இருக்கு. எல்லாரும் ஆசைப்பட்டு கேட்குறாங்க, நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். அது பண்ணி கொடுக்கும்போது தான் வந்து அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இதை டூரே வந்து அவங்க அதில் தான் இருக்குது அவங்களுக்கு. இப்போ நான் இந்த ஏலியன் சொல்லி உங்களுக்கு தோணுச்சு? ஏலியன் வந்து கான்செப்ட் யாரும் போடாமல் புதுசாக போடணுன்றது ஓனரோட ஐடியா. ரெண்டாவது ஓனரோடும்
அப்புறம் ஸ்மித் கிரியேஷன் சொல்லி இருக்காங்க. அவங்களோட ஐடியா கான்செப்ட் தான் இந்த வண்டியை போட்டுச்சு. யாரும் வைக்காத பேர் வைக்கணும்னு சொல்லி ஏலியன் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இது அதுவும் இல்லாம ஏலியன் மாதிரி இருக்கு. இது எப்படி வச்சிருக்கீங்க? அதான் எல்லா வண்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி வந்து ஒரு இமேஜ் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு தீமா வேணும், ஏலியன் கான்செப்ட் ஏலியனே உள்ள வண்டிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஏலியன் வச்சா பின்னாடி சூரியன் மாதிரி கொடுத்துருக்கு. இதெல்லாம் என்னென்ன செட்டுங்களா இல்ல என்னது? அதெல்லாம் உள்ள ஆம்ப் வரும், செட்டுக்குள்ள ஆம்ப் வரும். ஹீல்ஸ் போட்டா தான் வந்து பசங்க ஒரு வைப்பு ஆடுறாங்க. அதனால நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக இருக்க வேண்டியதாக இருக்கு. அப்புறம் ரீசெண்டாக இப்போ வண்டி வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மில்லியன் போச்சு. ஈஸ்வர் காலேஜ்ல இருந்து வண்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் வீடியோவே வந்து அதுதான். அது பெரிய கம்பெனி பிகினர்ஸ்ல போட்டாங்க, கலாட்டால போட்டாங்க, சன் நியூஸ்ல போட்டாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. வண்டிக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்வர் காலேஜ் பசங்க தான். அது சரியான வைப்புன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வீடியோ போட்டிருந்தாங்க. பிகினர்ஸ்ல இது வரைக்கும் எந்த வீடியோ போட்டது இல்லை. இது டூர் பஸ் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல வந்து 25 மில்லியன் வீடியோ போனதே நம்ம வண்டி தான். அதுவும் பிகினர்ஸ்ல அவ்வளவு சீக்கிரத்துல எந்த வீடியோ போட மாட்டாங்க, அதுலயே போட்டிருக்காங்க. ஆமா, பிகினர்ஸ் கலாட்டால போட்டிருந்தாங்க. ரெண்டாவது வந்து பசங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் அந்த டூரே நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல காமிக்கிறேன். நேம் போட்டு பாருங்க, ராவணன் சிலியன் டிரான்ஸ்போர்ட் நேம் தெரியுதுங்களா? மேல டாப் லைட்ல நியான் ஒர்க் கொட்டிருக்காங்க, நல்லாவே தெரியுது. எல்லா தீம்ல உள்ள அந்த ஏலியன் நல்லாவே தெரியுது உங்களுக்கு. நியான் ஒர்க் நைட் டைம்ல ஃபுல்லாமே நேம் போர்டு, அந்த போலீஸ் லைட்லாம் ஆன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அது எல்லாமே ப்ரோக்ராம் தான், மாறி மாறி வந்துட்டே இருக்கும் சாங்குக்கு ஏற்ற மாதிரி. நேம் போர்டுமே நல்லாவே உங்களுக்கு பிரைட்னஸாக தான் இருக்குது, நல்லா தெரியும். ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரியல. நியான் ஒர்க் பாருங்க, எல்லா தீமில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டுக்கு மேலே எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் தெரியல. ஹெட்லைட்டுக்கு மேலே ரெட் கலர் தீமில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நியான் ஒர்க் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த கிரில்லாம் அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த கிரில்லுக்குலாம் கொடுத்துருக்காங்க, நல்லாவே தெரியுதுங்க. இந்த பார் லைட்டு சொன்னேன் இல்லைங்க, இந்த காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு வாக்கெல்லாம் போடும்போது நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அந்த லைட்டு உங்களுக்கு எழுதி பாருங்க. அதுவுமே ப்ரோக்ராம் தான், எல்லாமே சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஒன்றா மாறிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? சாங்கு போட்டே எடுக்கிறோம், உங்களுக்கு தனியாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் தெரியாதுக்கோசரம் எல்லாருமே இதுக்கோசரம் தான் வெயிட் பண்ணுறது இருப்பீங்க. இந்த ஏலியன் மண்டைக்கோசரம் தான். பாருங்க எப்படி இருக்கு நைட் டைம்ல, அந்த கண்ணுக்குலாம் நியான் ஒர்க் பண்ணி பின்னாடி சூரியன்லாம் இப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு. தெரியுதுங்களா? டோரை திறந்து போகுமா அந்த பப்பான் வீல்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா? இப்போ உள்ள போனதுமே ஸ்மோக் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க லேசர் தெரியுதுங்களா? கீழே அங்கே ஸ்மோக் உங்களுக்கு நல்லாவே காமிக்கிற தனியா ஃபுல்லாமே ஸ்மோக் தான். பாருங்க ஸ்மோக் எப்படி வருது, எவ்வளோ வருது பாருங்களேன். லேசர் தெரியுதுங்களா? லேசரு ஃபுல்லாமே லேசர் மட்டும் தான் ஆன் பண்ணி இருக்குங்க. லேசர் மட்டுமே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேசரும் போட்டு மேலே சீலிங்கும் போட்டுருக்கு. லேசர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸ்மோக் பாருங்க எப்படி வருது பார்த்தீங்களா? ஸ்மோக் எவ்வளோ ஸ்மோக் வருது பார்த்தீங்கன்னா. அந்த ஸ்மோக் காசோட தான் இப்போ எல்லாமே லைட் எல்லாம் தெரியுது. ப்ரோக்ராம் சீலிங்ல வருது. ரெட் கலர் தீம்ல மட்டும் போட்டுருக்கு தெரியுங்களா? சீலிங் எப்படி போயிட்டு வருது பாருங்களேன். ரெட் மட்டும் இல்லாமல் மல்டி கலர்லயுமே இருக்கு தெரியுங்களா? மல்டி கலர்ல போட்டு ஃபிளாஷர் ஆன் பண்ணியிருக்கோம். மல்டி கலர்ல தெரியுங்களா? பிங்க், எல்லோ, ரெட்னு சொல்லி மாறி மாறி பின்ன ராவணன் சொல்லி நேம் எழுதி இருக்கு, நல்லாவே தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபிளாஷரு மல்டி கலர்ல போயிட்டு வருது பாருங்க. லேசர் மட்டும் போட்டு காமிக்கிற பாருங்க எப்படி இருக்கு தெரியுங்க. லேசர் மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்போ அந்த ஃபிளாஷரும் போட்டு காமிக்கிற பாருங்க. லேசர் தெரியுங்களா? இப்போ ஃபிளாஷர் வரும் பாருங்களேன். ஃபிளாஷர் இப்போ பிளிங்க் ஆகும், ஒரு நிமிஷம் அதான் பிளிங்க் ஆகுது பாருங்க. லேசர் பிளஸ் இந்த பிளிங்க் ஆகுறது நல்லாவே தெரியுதுங்க உங்களுக்கு. அந்த ஒயிட் ஃபிளாஷர் மட்டும் எவ்வளோ பிரைட்டா இருக்கு பாருங்களேன். ஃபுல்லாமே ஒரு வைப் நல்லாவே தெரியும். இப்போ லேசர் ஆன் பண்ற பாருங்களேன். அந்த சீட்டு கீழே கொடுத்துருந்தாங்களே அந்த ராவணன் சொல்லி அந்த ஸ்மோக்குக்கு பாருங்க எஃபெக்ட்டுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்க. பயங்கரமா இருக்கு அந்த ராவணன் பேரு கத்துற மாதிரி பயங்கரமா இருக்கு. தெரியுதுங்களா? சீட்ல பாத்தீங்கன்னா பஞ்சு பாக்குல நியான் ஒர்க் பண்ணிருக்காங்க தெரியுங்களா? இங்க காலமாட்டுல இருந்து அந்த புகை வர மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. சைட்ல ஸ்பீக்கர் இருக்கு, இங்கேயுமே வீல். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏலியன் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2 ஏலியன் மண்டை போட்டு நடுவில் ஏலியன் கிரீன்ல. இந்த ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ராவணன் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி ப்ளூ தீம்ல கொடுத்துருக்காங்க.